الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد، فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. صدق الله العظيم. عن أبي الدرداء رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: المسجد بيت كل تقي، وتكفل الله لمن كان المسجد بيته بالروح والرحمة والجواد على الصراط إلى رضوان إلى الله الجنة. رواه صحيح الترغيب. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். துனியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக இந்த முழு உலகத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுடைய, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுடைய படைப்புகளுடைய சொந்தக்காரன் அதிபதியாக அல்லாஹு தஆலா இருந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எவ்வளவுதான் இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால அழகான மனதை கவரக்கூடிய கண் குளிர்ச்சியான மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய இடங்கள் அல்லாஹுவால படைக்கப்பட்டிருந்தாலும் முழு உலகத்துடைய சொந்தக்காரன் அல்லாஹ்வுக்கு இந்த முழு உலகத்திலையும் எந்த இடம் விருப்பம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக ஹதீஸ்ல சொல்லி காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்வுக்கு ஒரு ஊர்ல அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்றா, எங்க எல்லாம் அல்லாஹ்வை சுஜூது செய்யப்படுமோ அந்த இடங்கள் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான இடம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார். கொஞ்சம் உள்ளத்தால கொஞ்சம் யோசிங்க. இந்த கேள்வி எங்களிடத்துல கேட்கப்பட்டா, இந்த உலகத்துல உங்களுக்கு ரொம்ப விருப்பமான இடம் எது, போறதுக்கு ரொம்ப விருப்பமான இடம், இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமான இடம் எது என்பதாக மனிதர்களாகிய எங்ககிட்ட கேட்கப்பட்டா எங்ககிட்ட எவ்வளவு வித்தியாசமான பதில்கள் வரும். எத்தனையோ பேருடைய வாயில பல நீர்வீழ்ச்சிகளுடைய பேர் வரும், எத்தனையோ பேர்களுடைய வாயில் எத்தனையோ நாடுகளுடைய பேர் வரும், எத்தனையோ ஊர்களுடைய பேர் வரும், காடுகளுடைய பேர் வரும், நீர்நிலைகளுடைய பேர் வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா முழு உலகத்துடைய அதிபதி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஊர்ல அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இடம் என்றா அது நீர்நிலைகளோ காடுகளோ அல்ல,
எந்த இடத்துல அல்லாஹ்வை சுஜூது செய்யப்படுவதோ, எந்த இடங்கள் எல்லாம் அல்லாஹ்வை சுஜூது செய்யப்படுவதோ அந்த இடங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால அல்லாஹ் எந்த இடங்களை நேசிக்கிறானோ, அல்லாஹ் நேசிக்கிறது மஸ்ஜிதுகளை, பள்ளிவாசல்களை. அல்லாஹ் எந்த இடங்களை நேசிக்கிறானோ அந்த இடங்களை மனிதர்களாகிய நாங்களும் நேசிக்கிறதால அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்களாக நாங்க மாறிடுவோம். அதுதான் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. மன்பனா பைத்தல்லில்லாஹ், இந்த உலகத்துல எந்த மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஊட்ட கட்டுவானோ, ஊடண்டா மஸ்ஜித், பள்ளிவாசல், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு வீட, ஒரு பள்ளிவாசலை கெட்டி கொடுப்பாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அவருக்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஒரு மாளிகையை கட்டுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினார். கொஞ்சம் யோசிங்க, அழிந்து போகக்கூடிய இந்த துனியால ஒரு மஸ்ஜிதுக்கு கெட்டுறதுக்கு அல்லது மஸ்ஜித சொந்த செலவுல ஒரு மனிதன் கெட்ட உதவி செஞ்சா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுக்கு ரொம்ப விருப்பமான இடம் சொர்க்கத்துல ஒரு மாளிகை அல்லாஹ் கொடுக்கிறான் என்றா, துனியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் வாழ்க்கையில் அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறானை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சுருக்கமான வாழ்க்கையில எங்கட வீட்டை நேசிக்கிறோமோ இல்லையோ, எங்கட கடையை நேசிக்கிறோமோ இல்லையோ, நாங்க தொழில் செய்யக்கூடிய கம்பெனியை நேசிக்கிறோமோ இல்லையோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில மஸ்ஜிதுகளை வாழ்க்கையில நேசிக்க கூடியவர்களாக மாறும். மஸ்ஜிதுடைய ஒரு நேசம் உள்ளத்தில் ஈக்கோடும், மஸ்ஜிதுடைய ஒரு மஹப்பத் உள்ளத்தில் ஈக்கோடும். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சினோரு ஞாபகமூட்டல் இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகமூட்டல். இப்ப இந்த நேரம் வரைக்கும், இதுவரை காலம் இந்த நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலால அந்த பலஸ்தீன் மக்கள் வாழ்க்கையில ஏன் கஷ்டப்படுறான்? 4000 பேர் ஒரு டொய்லெட்டை பாய்ச்சி கொண்டிருக்கிறான். தின்றதுக்கு சாப்பாடு இல்ல, உடுக்க உடுப்பு இல்ல. அவங்களுடைய எதிர்காலம் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியில் ஈக்குது. இன்னமும் உயிர்கள் பறிபைத்து கொண்டுதான் ஈக்குது. 50,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் காயப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? துனியால ஈக்கிற சிறந்த ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி பாடுபடுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில மஸ்ஜிதுகள் நேசிக்கிறது, வாழ்க்கையில மஸ்ஜித தொடர்பு வைக்கிறது இருக்குது. ஒரு காலமும் மனிதர்கள் மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கிறதால, மஸ்ஜிதுக்கு நேரம் காலத்தை கொடுக்கிறதால அவன் வாழ்க்கையில வீணாகிறது. ஆனா தப்பி தவறியாவது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்று சொல்றார். மிக முக்கியமான ஒரு வார்னிங் எல்லாத்துக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எந்த காரணத்தை கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கையில மஸ்ஜிதுகள் பாழாகிறதுக்கு காரணமாக மட்டும் ஈந்திரவான், மஸ்ஜிதுகள் மக்களால வெறுக்கப்படுறதுக்கு காரணமாக ஈந்திரவான, மக்கள் மஸ்ஜிதுகளை விட்டு தூரமாகிறதுக்கு காரணமாக ஈந்திரவான. ஏனென்றால் குர்ஆன் அல்லாஹ் நேரடியாக பேசுறான். வமன் அظلم ممن منع مساجد الله ان يذكر فيها اسمه وسعى في خرابها. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான். اولئك ما كان لهم ان يدخلوها الا خائفين لهم في الدنيا خزي ولهم في الاخره عذاب عظيم என்று குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரு மஸ்ஜிதுகள் பாழாகிறதுக்கு காரணமாயிப்பாங்களோ, யாரு மஸ்ஜிதை விட்டு மனிதர்கள் தூரமாகிறதுக்கு காரணமாக ஈப்பாங்களோ, அது பொதுமக்களா ஈக்கட்டும், நிர்வாகமா ஈக்கட்டும், யாரு காரணமா ஈப்பாங்களோ, குர்ஆன் சொல்லுது சத்தியமாக துனியாட வாழ்க்கையில் அவனுக்கு நான் கேவலத்தை கொடுக்காம மௌத்த கொடுக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், வலஹும் ஃபில் ஆখিরাতি அஸாபுன் அதீம். அவனுக்கு துனியால கேவலம் மட்டுமல்ல, ஆখিরাத்தில பெரிய அஸாபை நாங்க அவங்களுக்கு வச்சிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு மஸ்ஜிதுகள் பெரிதாக கெட்டப்பட்டிருக்கிறது, ஆனா தொழக்கூடிய மஹ்மூன்கள் ஒரு நிம்மதி இல்லை. அந்த மஸ்ஜிதுக்கு போறதுக்கு என்ன விருப்பம் வாரல்லப்பா. அந்த மஸ்ஜிதுடைய டாய்லெட்டை பாவிக்கேதுமா? எத்தனை பேர் சொல்றத காதால கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் செல்லுவாங்க, இந்த மஸ்ஜிதுக்கு போறதுக்கு என்ன சரியான விருப்பம் அப்பா.
அந்த மஸ்ஜிதுல ஈக்கிறதே ஒரு நிம்மதி அப்பா. இப்படி எவ்வளவு பேர் சொல்றத கேட்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில மனிதர்கள், மக்கள், மஹல்லா வாசிகள் ஒரு காலமும் மஸ்ஜிதை விட்டு தூரமாகிறதுக்கு நாங்க காரணமாகிறப்படாது. எந்த அளவுக்கு நெருக்கமாகிறதுக்கு காரணமாக ஈக்கிறோமோ வாழ்க்கையில் அல்லாஹுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஏழுமான அளவு எந்த அளவுக்கு எங்களுக்கு மஸ்ஜிதுகளோட நெருக்கமாக ஏழுமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மஸ்ஜிதோட நெருங்குங்க. அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுக்கு வார மனிதனுக்கு, நடந்து வார மனிதனுக்கு கொடுக்கிற கூலிய பாருங்க. அப்ப யோசிங்க, மஸ்ஜிதோட நாங்க எவ்வளவு நெருக்கமோ இல்லையோ, அல்லாஹ் வாழ்க்கையில மஸ்ஜிதை எவ்வளவு நேசிக்கிறான். மஸ்ஜிதுக்கு ஒரு மனிதன் நடந்து வாரான், அது இபாதத்துக்கோ இபாதத் செய்யாதத்துக்கோ ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு நடந்து வாரான். ஹதீஸுடைய கருத்து முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, கான லஹு பிகுல்லி குத்வத்தின் அமலு ஸனத்தின் அஜ்ரு சியாமிஹா வ கியாமிஹா. சொன்னாங்க, ஒரு மனிதன் இபாதத் செய்யறதுக்கு, அப்படி இல்லாட்டி இபாதத் செய்யாம மஸ்ஜிதின் பக்கம் சும்மா நடந்து வாரானா அவனுக்கு என்ன கூலி தெரியுமா? ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச கூலி, ஒரு வருஷம் தஹஜ்ஜுத் தொழுத கூலி அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது யாருக்கு? மஸ்ஜிதுக்கு வாகனத்தில் அல்ல, நடந்து வார மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, புகாரியுடைய ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றதா, யாரு மஸ்ஜிதுல சும்மா இருக்கிறான், எந்த அமலும் செய்யல, தொலையம் இல்ல, குர்ஆன் ஓதியம் இல்ல, திக்ர் செய்யம் இல்ல, எந்த அமலையும் வாழ்க்கையில செய்யல, மஸ்ஜிதுல வந்து சும்மா இருக்கிறார், நிம்மதிக்காக வேண்டி மஸ்ஜிதுல சும்மா இருக்கிறார், இந்த மனிதனுக்குரிய கூலி என்ன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியுடைய ரிவாயத். இந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு மலக்குமார்களுடைய ஒரு குரூப்பே வச்சுக்கிறான். என்னத்துக்கு? இந்த மனுஷனுக்கு துஆ செய்ய. அந்த மலக்குமார்கள் 2 துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னி, இந்த மனிதனுக்கு ரஹ்மத் செய். 2 துஆ செய்வாங்க. அந்த துஆ கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை, வுதுவோட மஸ்ஜிதுல சும்மா இதா துஆ கிடைக்கும். வேற எந்த நியத்தும் அல்ல, அவர் அமல் செய்யற நியத்திலே வரல, சும்மா இருக்கிறார் ஒரு நிம்மதி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில மனிதர்கள் சொல்றதை நாங்க கேட்டிருக்கிறோமே, பெரிய ஒரு கஷ்டத்தோட நான் வந்த மஸ்ஜிதுக்கு, என்ன செய்யறேன்னு தெரியா, கொஞ்ச நேரம் மஸ்ஜிதுல ஈந்துட்டு போனோடனே பெரிய ஒரு நிம்மதி ஒன்று வருவது. அப்பா, எல்லாத்தையும் இறக்கி வச்சத போல இருக்குது, எல்லா கஷ்டமும் இல்லாம போல இருக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவருடைய கஷ்டத்துக்கு மலக்குமார் துஆ செய்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா இந்த காலம் கவலை, மஸ்ஜித் என்றா கொல்ல கொண்டு போற மாதிரி, எது கொதுங்கினாலும் மஸ்ஜிதுல ஒதுங்குறல்ல. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சோதனை, கூட்டாளிமாரோட போயிட்டு மஷூரா பண்றான், கூட்டாளிமார்கிட்ட கஷ்ட நஷ்டத்தை சொல்றான். ஆனா மஸ்ஜிதுக்கு வந்து அல்லாஹ்விடத்துல கையேந்தி சொல்றதுக்கு அவருக்கு கஷ்டம், மஸ்ஜிதுக்கு நேர காலம் கொடுக்க கஷ்டம். மழை பெய்ஞ்சாலும் மஸ்ஜிதின் பக்கம் ஒதுங்கால பெரிய ஒரு கூட்டம் ஈக்கிறாங்களா இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில நசீபு கெட்ட கூட்டம் ஈக்கிறாங்க, டாய்லெட்டுக்கு மாத்திரம் பாவிக்கிறாங்க மஸ்ஜித், வேற எந்த ஒரு காரணத்துக்கும் பாவிக்கப்படுவதில்லை மஸ்ஜித். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு சஹாபாக்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லையா மஸ்ஜிதுக்கு வருவாங்க, வாழ்க்கையில பிரச்சனையா மஸ்ஜிதுக்கு வருவாங்க, வாழ்க்கையில முசீபத்து வந்துட்டா மஸ்ஜிதுக்கு வருவாங்க, மஸ்ஜிதுல சும்மா இருப்பாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில சஹாபாக்கள் அவங்களோட வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை மஸ்ஜிதுகளுக்கு கொடுத்தாங்க, அதிகமான நேரத்தை மஸ்ஜிதுகளுக்கு கொடுத்தாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு, இது நான் சொல்றது சும்மா சாதாரண மனிதர்கள் அல்ல, இஸ்லாத்துல பெரும் பெரும் சஹாபாக்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களை பத்தி ரிவாயத்துல எழுதுறாங்க, வாழ்க்கையில ஒரு நாள் துனியாவுக்கு கொடுப்பாங்க, அவங்கள வேண்டிய வேலையை செய்வாங்க, ஒரு நாள் மஸ்ஜிதுல தான் காலம் போச்சு. அப்படி என்றா வருஷத்துல பாதி நாள் மஸ்ஜிதுல, பாதி நாள் தான் வீட்டுல. எப்படியான வாழ்க்கையா இது? இது யார்? முழு உலகத்துடைய ஆட்சி கொடுக்கப்பட்டவருடைய நிலைமை, மஸ்ஜிதோட வச்ச தொடர்பு இது.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விஷயத்தை ரெண்டு விதமாக எங்களுக்கு பார்க்கணும். ஒன்று, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதோட தொடர்பு வச்சதால அவருக்கு முழு உலகத்துடைய ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான் என்றும் பார்க்கலும். ரெண்டாவது, இன்னும் ஒரு வகையா பார்க்கலும், உலகத்துடைய ஆட்சி கிடைச்சவரே மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கிறார். அப்ப நாங்க நீங்க கண்ணியமிக்கவர்களே யார்? மஸ்ஜிதுகளோட எவ்வளவு நெருக்கம் இருக்குது, எவ்வளவு நேசம் இருக்குது, எவ்வளவு மஹப்பத் இருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க முழு நாளும் மஸ்ஜிதுக்கு கொடுக்கணும் என்ற கருத்துல பேசல. முழுக்க முழுக்க மஸ்ஜித தான் நீக்கணும், முழுக்க முழுக்க கால நேரம் மஸ்ஜித தான் போகணும், இப்படி என்ற கருத்துல பேசல. வாழ்க்கையில் ஆக குறைஞ்சது நாங்க செலவழிக்கக்கூடிய நேரம் காலத்துல தொழிலுக்கு இவ்வளவு நேரம், குடும்பத்துக்கு இவ்வளவு நேரம், நண்பர்களோட இவ்வளவு நேரம், மற்ற அரட்டைகளுக்கு இவ்வளவு நேரம், இவ்வளவு கால நேரம் கொடுக்கப்படுவது. அதே போல ஒவ்வொரு நாளும் ஏண்ட இந்த கொஞ்ச நேரம் மகரிப் டு ஈஷா, அப்படி இல்லை அசர் டு மகரிப், இணையால ஏறும் இந்த டைம்ல நான் மஸ்ஜிதுக்கு டைம் கொடுப்பேன், இந்த நேரத்தை நான் மஸ்ஜிதுல கழிப்பேன். இப்படி எத்தனை பேர் முன் வந்திருக்கிறோம் மஸ்ஜிதுகளோட. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரிய தூரம் நாங்க டிராவல் பண்ணி வர வேண்டிய தேவை கிடையாது. நாங்க இந்த மஸ்ஜிதுக்கு தான் வரணும், நேரம் கொடுக்க அந்த மஸ்ஜிதுக்கு தான் வரணும், அப்படி எந்த நிபந்தனையும் கிடையாது. எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மஸ்ஜித் இருக்குதா, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுக்கு நேர காலத்தை கொடுக்கும். அந்த மஸ்ஜிதுல போய் தீர்ப்போம், கொஞ்ச நேரம் மஸ்ஜிதுடைய நிலைமைகளை நாங்க விசாரிப்போம். எத்தனை பேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுடைய சரியான நிலவரம் எத்தனை பேருக்கு தெரியும்? வாழ்க்கையில அதிகமானவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாமுடைய பேர் தெரியாது. அவர் இவ்வளவு காலமாக தொழுகிறார், ஆனா மஸ்ஜிதுடைய இமாமுடைய பேர் தெரியாது, முஅஸ்ஸினுடைய நிலவரம் தெரியாது, அவர் எங்க சேர்ந்தவர் ஒன்றுமே தெரியாது, கஷ்ட நஷ்டம் அவருக்கு தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில எங்கட ஊட்டுற தண்ணி பில்ல நாங்க குறை வச்சது கிடையாது, டெக்ஸ் பில்ல குறை வச்சது கிடையாது, கரண்ட் பில்ல குறை வச்சது கிடையாது. வந்த உடனே எங்கட வீட்டுடைய எல்லாத்தையும் சரியா கெட்டோம். ஆனா மஸ்ஜிதுல வருஷ கணக்கு எவ்வளவு பேர் சந்தாவ பேலன்ஸா வச்சுக்கிறாங்களா இல்லையா? எத்தனை வருட காலம் சந்தா பேலன்ஸ், ஒரு வருஷம் 2 வருஷம் யோசிக்கிறாங்க இல்ல. அதை கொண்டுதான் அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம் இயங்கி கொண்டீங்க, அதை கொண்டுதான் இந்த விஷயங்கள் செய்யப்படணும். உலமாக்களுடைய சம்பள விஷயம், முஅஸ்ஸினுடைய சம்பள விஷயம், எல்லா விடயங்களும் செய்யணும். எவ்வளவு பேர் ஆக குறைஞ்சது இந்த அளவு கொடுக்கிற 100 ரூபாய் 200 ரூபாய் இந்த சல்லில கூட மஸ்ஜிதுடைய விஷயத்துல குறைபாடு செய்யறோம் என்றா உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. எனக்கும் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுக்கும் மத்தியில எனக்கும் அந்த மஸ்ஜிதுகளுக்கும் உள்ள நேசம் என்ன? நாங்க வெளியால சும்மா வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோமே தவிர சும்மா தொழுகைக்கு பாவிக்கிறோம், மற்ற விஷயங்களுக்கு பாவிக்கிறோம், ஏதாவது உதவி தேவைண்டாம் பாவிக்கிறோம், எங்கட நிக்கா விஷயங்களுக்கு தேவைண்டாம் மஸ்ஜித பாவிக்கிறோம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மஸ்ஜிதுகளோடு தொடர்பு குறையுது, வாழ்க்கையில மஸ்ஜிதுகளுடைய நேசம் இல்லாம போகுது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மஸ்ஜிதுகளுடைய கண்ணியம் நேசம் உள்ளத்துல இல்லாம போயிட்டு, அதனால வாழ்க்கையில மஸ்ஜிதுகளுக்கு நாங்க மற்ற இடங்கள் எவ்வளவு நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே மஸ்ஜிதுகளுடைய கண்ணியம் வரும். இது அல்லாஹ்வுடைய வீடு, இதை நான் வாழ்க்கையில கண்ணியப்படுத்தணும். இது வெறுமனே நான் தொழுதுட்டு மட்டும் போறல்ல, அல்லாஹ்வோட நேரடியாக பேசுற இடம் என்பதாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மஸ்ஜிதுடைய கண்ணியம் வரும். எங்களுக்கு மஸ்ஜிதுடைய கண்ணியம் வாழ்க்கையில தெரிஞ்சாதான் எங்கட பிள்ளைகளுக்கு அந்த மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை சொல்லி கொடுக்க. மஸ்ஜிதுகளுக்கு வந்தா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நடக்கணும், எப்படி இந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம், எப்படி இந்த அல்லாஹ்வுடைய பதுவா சாபம், இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலும். எப்ப தெரியுமா? மஸ்ஜிதுகளுடைய கண்ணியம் வாழ்க்கையில எங்களுக்கு தெரியும். அதனால வாழ்க்கையில எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மஸ்ஜித் இருந்தா போகும், நிலவரங்களை கேளுங்க, அந்த மஸ்ஜிதுடைய இமாமோட கொஞ்சம் பேசுங்க, நிர்வாகத்தோட பேசுங்க, எங்களால் ஏதாவது உதவி செய்யலுமா செய்யுங்க, அந்த மஸ்ஜிதுகளுடைய சுக துக்கங்களை பங்கெடுங்க, இமாம்கள் முஅஸ்ஸினுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல அந்த பள்ளியில வேலை செய்யக்கூடிய மனிதன் மாத்திரம்தான் அந்த மஸ்ஜிதை கிளீன் பண்ணணுமா? அப்படி ஒரு சட்டம் இங்குதா? அப்படி ஒரு நியதி இருக்குது? அப்படி ஒன்றுமே இல்லை. ஏண்ட வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய வீட்டை ஏண்ட ஆயுள்ள ஒரு தடவை நான் கொஞ்சம் கிளீன் பண்ணி ஏதாவது ஒரு வரலாறு இருக்குதா? நான் இவ்வளவு காலம் சுஜூது செஞ்ச இடம், நான் சின்ன வயசுல இந்த ஓதின இடம், இதை நான் கொஞ்சம் கிளீன் செஞ்ச வரலாறு ஏன் அது எங்கட வேலை இல்லைன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முஃமின்களுடைய அடையாளம் இது. மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்யறது, மஸ்ஜிதுகளுடைய ஹிதுமத்துல ஈடுபடுறது முஃமின்களுடைய அடையாளம். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் தஆலா பெரிய அந்தஸ்துகளை கொடுக்கிறார், பெரிய அந்தஸ்து. கடைசியாக இந்த விஷயத்தோட முடிச்சு கொடுத்த கியாமத்துடைய நாள் முஸ்னதுல் பஸார்ல வரக்கூடிய ஹதீஸ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எல்லாம் இருப்பாங்க. முழு நபிமார்கள் ஆரம்பத்துல வந்து ஆதிபிதா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்துல கடைசியாக படைக்கப்பட்ட மனிதன் வரைக்கும் கியாமத்துடைய நாள் நிப்பாட்டப்பட்டிருப்பாங்க. அந்த நேரத்துல இன்னல்லாஹ லா யுனாதி யௌமல் கியாமா, அல்லாஹ் தஆலா ஒரு கூட்டத்தார பத்தி கேட்டுக்கொண்டே இருப்பான். ஹதீஸ்ல வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா கேட்பான், ஐன ஜீரானி ஐன ஜீரானி, ரெண்டு தடவை கேட்பான், ஐன ஜீரானி ஐன ஜீரானி, ஏன பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்க, ஏன பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்க என்பதாக கேட்பான். அந்த நேரத்துல மலக்குமார்கள் ஃபயகூலுல் மலாயிகத்து ரப்பனா வமன் யன்பகி அய்யுஜாவிருக, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாரு யா அல்லாஹ்? மலக்குமார்கள் கேட்பாங்க அல்லாஹ்விடத்துல, பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்க என்று தேடுறியே, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் யார் யா அல்லாஹ்? அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஐன உம்மாருல் மசாஜித், யாரெல்லாம் அமல்களின் மூலம் பள்ளி வாசல்களை மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கினாங்களோ, யார் உதவி செய்யறதின் மூலமாக மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கினாங்களோ, மஸ்ஜிதுகளுக்கு உதவி செஞ்சாங்களோ, மஸ்ஜிதோட தொடர்பு வச்சாங்களோ, இவர்கள் எல்லாம் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றதா? எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ளத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நேசம் தான் நாங்க சுஜூது செய்யக்கூடிய இடத்தை வாழ்க்கையில நேசிப்போம். நாங்க சுஜூது செய்யக்கூடிய இடத்தை வாழ்க்கையில நேசிக்கோம். நாங்க பல விடயங்கள் படிச்ச இடத்தை யோசிக்கோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய காலத்துல வெறுமனே இபாதத்துக்கு மட்டும் மஸ்ஜித் பாதிக்கப்படல. யுத்த கலைகள் படிச்சு கொடுத்தது மஸ்ஜிதுல, வியாபாரத்தை படிச்சு கொடுத்தது மஸ்ஜிதுல, திருமணத்துடைய சட்ட திட்டம் படிச்சு கொடுக்கப்பட்டது மஸ்ஜிதுல, பிள்ளை வளர்ப்புடைய சட்டம் படிச்சு கொடுத்தது மஸ்ஜிதுல, சொத்து பிரிக்கிற வாரிசுரிமை படிச்சு கொடுக்கப்பட்டது மஸ்ஜிதுல. எல்லா விஷயங்களுக்கும் ஆணிவேராக இருந்தது சஹாபாக்களுடைய காலத்துல மஸ்ஜிதுகள் தான். ஆனா இந்த காலத்துல அந்த விஷயங்கள் அப்படியே இல்லாம போயிட்டு வெறுமனை இபாதத்துக்கு வாரோம், அதுக்கு பின்னால போறோம், ஓஞ்சி காணப்படுவது மஸ்ஜிதுகள். அதிகமானவங்க வாரதும் இல்ல, கேட்கறதும் இல்ல, பாக்குறதும் இல்ல. எவ்வளவு மஸ்ஜிதுகள் பால் அடைஞ்சது போல கொழும்பு பகுதிகள்ல நாங்க பெருசாக பார்க்கலும், ஆனா எவ்வளவு இடங்கள்ல மஸ்ஜிதுகளை பார்க்கலும் பால் அடைஞ்சத போல. மனிதர்கள் வாரல்ல, மஸ்ஜிதை விட்டு அதிகமானவங்க தூரமாகிறார். அதனால ஏழுமான அளவுக்கு வீடு, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், காரணம் இல்லாம வீடுகள்ல தொழுற மனிதனுடைய ஊட்டை எரிக்கிறதுக்கு என்னுடைய உள்ளம் நாடுதுன்னு சொன்னார். எந்த காரணமுமே இல்ல, ஊட்டுல தொழுறாரு, இந்த மனுஷன் ஊட பத்த வச்சு போடுறதுக்கு ஏண்ட உள்ளம் விரும்புதுண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில யாருக்கு சரி அநியாயத்தை நாடுவாங்களா, கெடுதிய நாடுவாங்களா? அவ ஒரு மனுஷனை எரிக்கிறதுக்கு ஏண்ட உள்ளம் விரும்புதுண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் இல்லாம வீடுகள்ல தொழக்கூடிய மனிதர்கள், பக்கத்துல மஸ்ஜித், நடந்து போற தூரம் ஒரு 50 மீட்டர் உள்ளுக்கு மஸ்ஜித் இருக்குது, ஆனாலும் நடந்து போகையில வீடுல தொழுறாரு, வீட்டுல தொழுறாரு. காரணமே இல்ல, மஸ்ஜிதுகள் ஹயாத்தாக்கப்படுவது இல்ல. எங்களுக்கு இது சின்ன விஷயத்த போல கேளும், நாங்க திருப்தி படுறோம். எப்படி சரி தொழுறோம் தானே, அப்படி அல்ல. எங்க சரி தொழுறோம், அது எங்கேயாவது சங்கடமான ஒரு நேரம் வந்தா இங்கத்தான் தொழணும் என்பதா எங்களுக்கு சொல்லப்பட்டு, அதுக்குதான் அதுல பேர் மஸ்ஜித். சுஜூது செய்யற இடம் அதுதான். ஒரு சங்கடமான நேரத்துல தொழுறது வேற விடயம். ஆனா எந்த காரணமும் இல்லாம மஸ்ஜித் அல்லாத இடங்கள்ல தொழ முடியாது.
எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லது யார்களே, எங்களால ஏழுமான அளவுக்கு சுருக்கமான வாழ்க்கையில அமல்களின் மூலமாக, மஸ்ஜிதுகளுக்கு உதவி செய்யறதின் மூலமாக, தொடர்பு வைக்கிறதின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் அல்ல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளையும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஹயாத்தாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.